அட்வென்த் இல்லம். பிரிவு 1. அழகு நிறைந்த ஒரு இல்லம். அதிகாரம் 1. இல்லத்தின் சூழல். இல்லம்தான் அனைத்து செயல்பாடுகளுக்கான இருதயம். சமுதாயம் என்பது பெரியோர்கள் இணைந்து உருவாக்கும் குடும்பங்களால் ஆனதாகும். இருதயத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படுவதை போன்று சமுதாயம், சபை, நாடு என இவை அனைத்தின் ஜீவ ஊற்றான இருதயம் குடும்பங்களே. சமுதாயத்தின் நல்ல நிலையும் சபையின் வெற்றியும் தேசத்தின் செழிப்பும் இல்லத்தின் செல்வாக்கான செயல்பாடுகளையே சார்ந்திருக்கிறது. The Ministry of Healing, page 3, 4, 9. நம் எதிர்கால சமுதாயத்தின் வளர்ச்சியோ அல்லது சீர்கேடோ எதுவாக இருந்தாலும் அவைகள் தற்போது நம்மிடையே வளரும் நம் வாலிபர்களின் ஒழுக்கத்தையும் நடத்தையுமே சார்ந்து தீர்மானிக்கப்படுகின்றன. சிறு வயதிலிருந்தே நம் வாலிப பிள்ளைகள் கல்வியோடு சேர்த்து ஒழுக்க நெறி, சுய கட்டுப்பாடு மற்றும் இச்சையடக்கம் போன்ற நல்ல பழக்க வழக்கங்களோடு உருவாக்கப்பட்டிருந்தால் மட்டுமே சமுதாயம் சிறப்பானதாக இருக்கும். அதே சமயம் அவர்கள் ஒழுங்கான அறிவை பெறாமலும் கட்டுப்படுத்துகிற எவரும் இல்லாமலும் இருந்தால் தான் நினைத்ததை மட்டுமே செய்து கட்டுப்பாடற்ற ருசியின் நாவிற்கும் உணர்ச்சிகளுக்கும் அடிமைப்பட்டு செயலாற்ற விடப்படும் போது எதிர்கால சமுதாயத்தை உருவாக்குவதில் ஏற்படும் அவர்களின் தாக்கமானது அதற்கேற்றதை போலத்தான் இருக்கும். தற்போது நம் வாலிபர்கள் யாரோடு சேர்கிறார்கள் என்பதும் அவர்கள் உருவாக்கி கொள்ளும் பழக்க வழக்கங்களும் கடைபிடிக்கும் கொள்கைகளும் தான் எதிர்காலத்தில் பல வருடங்களுக்கு பின் நம் சமுதாயம் எப்படி இருக்கும் என்பதை காட்டும் முன்னுரையை போன்றதாக இருக்கிறது. பசிபிக் ஹெல்த் ஜர்னல், ஜூன், இயர் 1890. பரலோகத்தின் இனிமையான பகுதி. இல்லம் என்பது அந்த வார்த்தை குறிக்கும் அர்த்தங்கள் அனைத்தையும் உடையதாக இருக்க வேண்டும். அது இந்த பூலோகத்தில் ஒரு குட்டி பரலோகமாக இருந்து அன்பும் பாசமும் வளர்க்கப்பட வேண்டிய இடமாக இருக்க வேண்டுமே தவிர அடக்குமுறைக்குரிய இடமாக இருக்கக்கூடாது. ஒருவருக்கொருவர் அன்பையும் பரிவையும் மரியாதையும் பகிர்ந்து கொள்வதில்தான் நம் மகிழ்ச்சி உள்ளது. Testimonies for the Church, Volume 3, page 539. தேவ ஆவியானவர் தலைமையேற்று நடத்தும் இல்லம்தான் பரலோகத்தின் இனிமையான ஒரு மாதிரி, அதாவது பகுதியாக இருக்கிறது. அங்கேதான் கணவனும் மனைவியும் தேவ சித்தத்தை நிறைவேற்ற ஒருவரை ஒருவர் மதித்து அன்பையும் நம்பிக்கையும் உருவாக்கி கொள்ளுகிறார்கள். The Signs of the Times, June 20, year 1911. இல்ல சூழலின் முக்கியத்துவம். தகப்பன் மற்றும் தாயின் ஆத்துமாக்களை சுற்றியுள்ள சூழல் அந்த முழு வீட்டையும் நிரப்பி வீட்டின் ஒவ்வொரு பகுதியிலும் அதை உணரச் செய்யும். Manuscript 49, year 1898. குடும்ப வளையத்தின் சூழலை பெரும்பாலும் பெற்றோரே உண்டாக்குகின்றனர். தகப்பன் மற்றும் தாயினிடையே கருத்து வேறுபாடுகள் உண்டாகும் பட்சத்தில் பிள்ளைகளும் அதே ஆவியை உடையவர்கள் ஆகின்றனர். கனிவான சிந்தையாகிய நறுமணம் வீசும் இடமாக உங்கள் இல்லத்தை மாற்றுங்கள். வேதத்தின்படி வாழும் கிறிஸ்தவர்களாக வாழ நாம் தவறி இருந்தால் உடனே மனம் திரும்புவோமாக. இப்பொழுது கொடுக்கப்பட்டுள்ள தவணையின் காலத்தில் என்ன குணத்தை கொண்டுள்ளவர்களாக நாம் இருக்கிறோமோ அதே குணத்தோடு தான் கிறிஸ்து வரும்போதும் நாம் காணப்படுவோம். பரலோகத்தில் பரிசுத்தவான்களாக இருக்க வேண்டும் என்றால் முதலாவது இந்த பூலோகத்தில் நாம் பரிசுத்தவான்களாக இருக்க வேண்டும். இந்த வாழ்க்கையில் நாம் போற்றி பாதுகாக்கும் நம்முடைய குணங்கள் நம் மரணத்திலோ உயிர்த்தெழுதலிலோ மாறப்போவதில்லை. நம் சமுதாயத்திலும் குடும்பங்களிலும் எவ்விதமான இயல்புகளோடு நாம் வாழ்ந்தோமோ அதே குணத்தோடு தான் நாம் கல்லறையிலிருந்து எழும்புவோம். இயேசுவானவர் மீண்டும் வரும்பொழுது நம்முடைய குணத்தை ஒருபோதும் மாற்றப்போவதில்லை. மாற்றமானது நம்மில் இப்போதே நடைபெற வேண்டும். நம் அன்றாட வாழ்க்கையே நம் முடிவை அல்லது நம் கதியை தீர்மானிக்கிறது. Letter 18B, year 1891. தூய்மையான சூழ்நிலையை உருவாக்குதல். ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பத்திற்கும் சட்டதிட்டங்கள் இருக்க வேண்டும். தம் பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்றும் அவர்களிடம் என்ன எதிர்பார்க்கப்படுகிறது என்பதையும் பெற்றோர்கள் தங்கள் வார்த்தைகளாலும் முன்மாதிரியான நடக்கைகளினாலும் வாழ்ந்து காட்ட வேண்டும். தூய்மையான பேச்சும் உண்மையானதும் மரியாதை மிகுந்ததுமான கிறிஸ்தவ பண்புகளும் வீட்டில் எப்போதும் கடைபிடிக்கப்பட வேண்டும்.
இருவர்களும் வாலிபர்களும் ஒருவருக்கொருவர் மதிக்கவும், தேவனுக்கும் கொள்கைகளுக்கும் உண்மையாயிருக்கவும், தேவனுடைய கற்பனைகளை மதித்து அதற்கு கீழ்ப்படியவும் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். இந்த நன்னறிகள் அவர்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்தி அவர்கள் மற்றவர்களோடு பழகும் போது அவற்றை அப்படியே வெளிப்படுத்துகின்றது. அது ஒரு தூய்மையான சூழலை உருவாக்குவதோடு மட்டுமில்லாமல் பலனற்ற ஆத்துமாக்களை ஊக்கப்படுத்தி அவர்களை பரிசுத்தத்திற்கும் பரலோகத்திற்குமான மேன்மையான பாதையிலே வழி நடத்தும். அவைகள்தான் குணத்தை மேம்படுத்துவதற்கான ஒவ்வொரு பாடத்தையும் கற்றுக்கொள்ளவும், நம் பெயர் பரலோக பதிவேட்டில் இடம்பெறவும், நியாய தீர்ப்பில் நாம் வெட்கப்படாமல் அதை சந்திக்கவும் உதவுகிறது. இத்தகைய அறிவுறுத்தல்களை பெற்ற பிள்ளைகள் பொறுப்பானவர்களாயும் தங்கள் வார்த்தைகளாலும் முன்மாதிரியான தங்கள் நடத்தையாலும் சரியானவற்றை செய்ய மற்றவர்களை வழிநடத்துவார்கள். தங்களின் ஆவிக்குரிய ஒழுக்க நெறி பற்றிய அறிவு மழுங்காமல் காத்துக்கொள்ளும் அவர்கள் நல்ல கொள்கைகளை பாராட்டுவார்கள். தாங்கள் இயற்கையாய் பெற்றிருக்கிற வரங்களை நன்கு மதிப்பீடு செய்து தங்கள் உடல், மனம், ஆவிக்குரிய சக்திகளை நன்கு உபயோகிப்பார்கள். இப்படிப்பட்ட ஆத்துமாக்கள் சோதனைக்கு எதிராக தங்களை நன்கு பலப்படுத்தி இருப்பர். எளிதில் உடைக்க முடியாத சுவர் அவர்களை சுற்றி இருக்கும். Special selections from the testimonies for students and workers of our sanitariums. Year 1911, paragraphs 4 and 5. பரலோக குடும்பத்திற்கு அடையாளமாக நம் குடும்பங்கள் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றார். தேவ குடும்பத்தின் அங்கத்தினர்களாக இருக்கிறோம் என்ற எண்ணத்தோடு ஒவ்வொரு நாளும் பெற்றோரும் பிள்ளைகளும் ஒருவரோடொருவர் உறவாடி தாங்க வேண்டும். அப்பொழுது அவர்களின் வாழ்க்கையானது தேவனை நேசித்து அவர் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களின் குடும்பங்கள் எப்படி இருக்கும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். கிறிஸ்து அவர்களில் மகிமைப்படுவார். தேவனுடைய சமாதானமும் கிருபையும் அன்பும் அத்தகைய குடும்பங்களில் விலை மதிக்க முடியாத திரவியமாக வாசனை வீசும். The Review and Herald, November 17, year 1896. தாய் தகப்பன்மார்களுக்கு அதிக பொறுப்புண்டு. தங்கள் பிள்ளைகளை ஒழுக்கத்தோடு நல்வழிப்படுத்துவதில் அவர்கள் உறுதியோடும் கனிவோடும் செயல்பட வேண்டும். ஒழுங்கான சரியான குடும்பத்தை கட்ட அவர்கள் உழைக்கும் போது தேவதூதர்கள் அதனால் கவரப்பட்டு அங்கு சமாதானத்தை கொண்டு வந்து அக்குடும்பம் நறுமணம் வீசுமிடமாக விளங்கச் செய்வார்கள். Manuscript 14-1905. இல்லம் மகிழ்ச்சியும் பிரகாசமுமான இடமாக இருக்கட்டும். நம் இரட்சகரின் பண்புகளை வெளிப்படுத்தும் இடமாகவும் மகிழ்ச்சியும் பிரகாசமுமான இடமாகவும் நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் நம் வீடுகள் அமைய வேண்டும் என்பதை எப்பொழுதும் நாம் மறந்துவிடக்கூடாது. கிறிஸ்துவை உங்கள் இல்லத்தினுள் நீங்கள் அனுமதிக்கும் போது தீமையிலிருந்து நன்மையை பிரித்தறிந்து கொள்வதன் மூலம் ஆவியின் கனிகளை கொடுக்கும் நீதியின் மரங்களாக உங்கள் பிள்ளைகள் மாறுவதற்கு உதவி செய்கிறவர்களாக இருப்பீர்கள். லெட்டர் 29, year 1902. பிரச்சனைகள் நுழையலாம். அவைகள் மானிடத்தில் இயல்பானவை. நாள் மந்தமாகவே இருந்தாலும் கூட பொறுமையும் நன்றியும் அன்பும் இருதயத்தை பிரகாசமாக வைத்திருக்கட்டும். அப்படிப்பட்ட இல்லங்களில் தேவதூதர்கள் தங்குகிறார்கள். The Ministry of Healing, page 393. நம் வீடு எளிமையானதாக இருக்கலாம், ஆனால் அங்கு பிறரை ஊக்கப்படுத்துகின்ற கனிவான வார்த்தைகள் பேசப்படட்டும், பரிவான செயல்கள் செய்யப்படட்டும், அன்பின் இணக்கமும் மரியாதையும் எப்போதும் தங்கியிருக்கட்டும். The Review and Herald, July 9, year 1901. குடும்பத்தின் விதிகள் இரும்புக்கோலால் அல்லாமல் அன்போடும் ஞானத்தோடும் நிர்வாகப்படுத்தப்பட வேண்டும். அப்பொழுது பிள்ளைகள் அன்பின் கட்டளைகளுக்கு மனதார கீழ்ப்படிவர். உங்களால் இயன்ற போதெல்லாம் உங்கள் பிள்ளைகளை பாராட்டுங்கள். முடிந்தவரை பிள்ளைகளின் வாழ்க்கை மகிழ்ச்சியாய் இருக்க செய்யுங்கள். நீங்கள் அன்பையும் பிரியத்தையும் வெளிப்படுத்துவதன் மூலம் அவர்கள் இருதயம் மிருதுவாக மாற வேண்டும். அப்போதுதான் சத்தியமாகிய விதை அங்கு முளைவிட முடியும். ஆண்டவர் பூமிக்கு மேகத்தையும் மழையையும் மட்டும் கொடுப்பதில்லை, அழகிய மகிழ்வூட்டும் சூரிய ஒளியையும் கொடுக்கிறார். அதனால் தான் விதைகள் முளைத்து பூக்கள் பூத்து குலுங்குகின்றன என்பதை மறந்து விடாதீர்கள். கடிந்து கொள்ளுதலும் தவறுகளை திருத்துதலும் மட்டுமே பிள்ளைகளுக்கு தேவை என்று நினையாமல் பாராட்டும் அன்பும் கனிவான வார்த்தைகளும் ஊக்கப்படுத்துதலும் அவசியம் என்று எண்ணுங்கள்.
Counsels to Teachers, Parents and Students, page 114. உங்கள் வீட்டில் சண்டை சச்சரவு வேண்டாம். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும், மாயமற்றதுமாயிருக்கிறது. நீதியான கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. நம் இல்லங்களுக்கு சாந்தமும் சமாதானமும் தேவை. Manuscript 9 year 1893. மென்மைதான் அனைவரையும் கட்டுகிறது. குடும்ப உறவுதான் பூமியிலே வேறு எதை காட்டிலும் மிக நெருக்கமானதும் அதிக மென்மையும் பரிசுத்தமும் ஆனது. மனுக்குலத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி இது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. எங்கெல்லாம் அறிவுபூர்வமாகவும் தேவனுக்கு பயப்படும் பயத்தோடும் அதன் பொறுப்புகளை குறித்த சரியான கருத்தோடும் திருமண உடன்படிக்கை ஏற்படுகிறதோ அங்கெல்லாம் அது ஆசீர்வாதமாக இருக்கிறது. The Ministry of Healing, pages 356 and 357. ஒவ்வொரு வீடும் தேவதூதர்கள் தங்கி பெற்றோர் மற்றும் பிள்ளைகளின் இருதயங்களை தாழ்மைப்படுத்தி மிருதுவாக்குகின்ற இடமாகவும் அன்பின் இருப்பிடமாகவும் இருக்க வேண்டும். Letter 25 year 1904. நம் இல்லங்கள் தேவனுடைய வீடாகிய பெத்தேலாகவும் நம் இருதயங்கள் தேவன் தங்கும் இடமாகவும் இருக்க வேண்டும். எங்கெல்லாம் தேவ அன்பு ஆத்மாவில் போற்றி பாதுகாக்கப்படுகிறதோ அங்கு சமாதானமும் வெளிச்சமும் மகிழ்ச்சியும் காணப்படும். நீங்கள் தேவ வார்த்தையை உங்கள் குடும்பத்தார் முன் அன்போடு திறந்து காண்பித்து தேவன் என்ன பேசினார் என்று அவர்களிடம் கேளுங்கள். Letter 24A year 1896. கிறிஸ்துவின் பிரசன்னம் ஒரு வீட்டை கிறிஸ்துவ வீடாக்குகின்றது. அன்பு, இரக்கம், கனிவு ஆகிய குணங்களால் அழகுபடுத்தப்பட்டு தேவன் மகிமைப்படுகின்ற ஒரு வீட்டிற்கு தேவதூதர்கள் வந்து போக விரும்புகிறார்கள். கிறிஸ்துவ குடும்பங்களில் பிள்ளைகள் குழந்தை பருவம் மற்றும் வாலிப பருவத்தில் கவனமாக பாதுகாக்கப்பட்டால் அவர்கள் கண்டிப்பாக இந்த உலகத்தினால் கரைப்பட மாட்டார்கள். அத்தகைய குடும்ப சூழலில் வளரும் பிள்ளைகள் தங்கள் பூலோக பெற்றோரையும் பரலோக தகப்பனையும் நேசிக்க கற்றுக்கொள்வார்கள். Manuscript 126 year 1903. உலகத்தால் கரைப்படாத ஒரு உறுதியான கட்டுப்பாடோடு குழந்தை பருவத்திலிருந்து வளரும் வாலிபர்களை உலகத்தின் எத்தகைய ஒழுக்கக்கேடும் பாதிக்காது. Counsels to Teachers, Parents and Students, page 119. கிறிஸ்துவ நடைமுறையின் உன்னதமான பலத்தினை ஒவ்வொரு கிறிஸ்துவ குடும்பமும் இந்த உலகிற்கு எடுத்து காட்ட வேண்டும். எந்த ஒழுக்கக்கேடும் தங்கள் இல்லத்தில் காணப்படாதபடி ஜாக்கிரதையாக பார்த்து கொள்வது தங்கள் பொறுப்பு என்பதை பெற்றோர் உணர வேண்டும். The Review and Herald, October 9, 1900. இல்லத்தில் தேவனுக்கு பரிசுத்தம் என்பது நிறைந்திருக்கட்டும். தேவனுக்கு ஒத்துழைப்பது எப்படி என்பதை பெற்றோரும் பிள்ளைகளும் கற்றுக்கொள்ள வேண்டும். தங்கள் பழக்க வழக்கங்களை தேவ திட்டத்திற்கு இசைவாக செயல்படுத்த ஒப்புக்கொடுக்க வேண்டும். Letter 9 year 1904. குடும்ப உறவுகள் பரிசுத்தமாக காக்கப்பட வேண்டும். தேவ திட்டத்தின்படி ஏற்படுத்தப்பட்டு நடத்தப்படுகின்ற கிறிஸ்துவ இல்லங்கள் கிறிஸ்துவின் குண லட்சணங்கள் உருவாகின்ற இடமாக, அதற்கு உதவுகின்ற இடமாக இருக்கும். பெற்றோரும் பிள்ளைகளும் இணைந்து அன்போடு ஆண்டவரை தொழுது கொள்ளும் போது மனித அன்பை சிறந்ததாகவும் தூய்மையானதாகவும் அவர் காத்துக்கொள்வார். Manuscript 16 year 1899. வீட்டில் கிறிஸ்துவின் ஆவியானவர் வாசம் பண்ணுகிறாரா என்று பார்த்து கொள்வதுதான் ஒரு கிறிஸ்துவ இல்லத்தின் முதல் கடமை. அப்பொழுதுதான் வீட்டில் உள்ள ஒவ்வொருவரும் தங்கள் சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசு நடத்தும் வழியில் அவரை பின்பற்றி செல்ல முடியும். Manuscript 17 year 1891. Amen.